ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா விளாக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்பிக்யூ சிக்கன் அண்ட் பன்னீர் வீட்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனையும் பன்னீரையும் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு, 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட லாஸ்டா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து எல்லா சைடும் மசாலா ஓட்டுற மாதிரி கலந்து ஒரு மூடி போட்டு 1/2 an hourக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்ப அதே மாதிரி 300 grams பன்னீர் வாங்கி எடுத்து பெரிய சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் முன்னாடி சொன்ன மாதிரி மசாலா ரெடி பண்ணி பன்னீரையும் 30 minutes ஊற வச்சுக்கலாம். இப்ப பார்பிக்யூக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். இங்க தாங்க ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நெருப்பு ரெடி பண்ண கொஞ்சம் நேரம் எடுத்தது. அப்புறம் டேபிள் ஃபேனை வச்சு எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஒரு கிரில் ஸ்டிக்ல ஆயில் தடவி எடுத்து 1 by 1 சொருகிக்கலாம். அது எப்படின்னா, ஒரு பீஸ் சிக்கன், ஒரு பீஸ் கேப்சிகம், ஒரு பீஸ் சிக்கன் அண்ட் ஒரு பீஸ் ஆனியன் சொருவிட்டு 1 by 1 சொருகி ரெடி பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இத அனல்ல வச்சு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மேல கொஞ்சம் கொஞ்சமா பட்டரை தடவி தீய மிதமா வச்சு ரொம்பவும் கருகாம திருப்பி திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். நாங்க சுத்தி 4 பேர் இருந்ததுனால ஃபேனை ஹைலியும் மீடியம்லயும் வச்சு தீய அணையாம பார்த்துக்கிட்டோம். ஒருத்தர் சுட்டு எடுத்தோம், ஒருத்தர் பட்டர் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால நாங்க 4 பேர் இருந்ததுனால எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணி எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். அகைன் இப்போ பன்னீரையும் அதே மாதிரி கிரில் ஸ்டிக்ல ஆயில் தடவிட்டு ஒரு பீஸ் பன்னீர், ஒரு பீஸ் கேப்சிகம், ஒரு பீஸ் பன்னீர், ஒரு பீஸ் ஆனியன் சொல்லி ரெடி பண்ணி செட் பண்ணி எடுத்து அதையும் தீயில மிதமா வச்சு பட்டரை மேல தடவி சுட்டு எடுத்தாச்சு. மெயின் விஷயம் கருகாம பாத்துக்கணும். ஸோ அதனால ஒரு ஆள் அங்க உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப சுட சுட பார்பிக்யூ சிக்கனும் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பிளேட்ல மயோனைஸ் ஒரு பக்கம் கிரீன் சட்னியை வச்சு ஓப்பன் ஏர்ல மொட்டை மாடியில ஈவினிங் டைம்ல லைட் வெளிச்சத்துல ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான பார்பிக்யூ சிக்கன் அண்ட் பன்னீரை டேஸ்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அதுவும் சூப்பரா செஞ்சு சுட சுட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். இதே மாதிரி உங்க வீட்லயும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண மொமெண்ட்டை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.